Hello everyone, welcome back to my channel. My name is Imtiaz and this is the 5% Club. This is a market analysis video, guys, so let's get right into it. Okay, so guys, நமக்கு இன்னைக்கு நிறைய ட்ரேட்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ஒரு சூப்பரான ட்ரேட் கிடச்சது, அதையும் ட்ரேட் பண்ணோம். யூஎஸ் ஆயிலையும் ஒரு ரொம்ப சூப்பரான ட்ரேட் கிடச்சது, அதையும் ட்ரேட் பண்ணோம். ஸோ எனக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போ நான் நெகட்டிவாக இருக்கேன். அதாச்சு சைட்வே போயிடுச்சு. என்னாச்சு நிஃப்டி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு நல்ல டவுன்ஃபால், ஆனால் செகண்ட் ஹாஃபில் ரிட்டர்ன் அப்படியே மேலே போயிடுச்சு. எந்தளவுக்கு கீழே வந்துச்சோ அந்தளவுக்கு மேலே போயிடுச்சு. நேற்றே நான் சொல்லியிருந்தேன் இங்கே ஸ்ட்ராகிள் இருக்கும், அதனால பையர் செல்லர் வந்துட்டு ஒரு டைரெக்ஷனில் போக விட மாட்டாங்க, அவங்க நடுவில் தான் வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. இது வந்து ஒரு தக் ஆஃப் வார் மாதிரி நடக்குது, அவங்களுக்குள்ளே வந்து சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பையர் அண்ட் செல்லருக்கு நடுவில் இதில் யார் ஜெயிப்பாங்களோ அந்த பக்கம் தான் மார்க்கெட் மூவ் ஆகும். அதுதான் வந்து ஹையர் ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ இப்போ நான் எங்கே நிஃப்டி பை பண்ணுவேன் அப்படின்னா 19820 அப்புறம் நான் கண்டிப்பாக பை பண்ணுவேன். ஏன்னா நல்லா பார்த்தா தெரியும், இங்கே நல்லா ஹெவியாக செல்லர் செல் பண்ணி இங்கேருந்து போகலாம். ஓகே, ஸோ ஹெவியாக பையர் பை பண்ணியிருக்காங்க, ரிட்டர்ன் அதே லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இவங்களோட ஸ்டாப் லாஸ் இங்கே தான் இருக்கும். ஓகே, ஸோ என்ன இருக்குது, இங்கே ரிட்டர்ன் குவான்டிட்டி எடுத்து மேலே கொண்டு போயிருப்பாங்க, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஹையாக இருக்குது. ஆனால் என்ன இருக்குது, பையர்ஸ் உள்ளே வந்துகிட்டே இருக்காங்க. ஓகே, செல்லர்ஸ்னால லோ வந்து இந்த லோ பிரேக் பண்ணவே முடியல, இந்த 3 லோவும் பிரேக் பண்ணவே முடியல. ஸோ இங்கே பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மோஸ்ட் ப்ராப்ளி நாளைக்கு 19825க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அப்சைட் நான் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் தான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணிட்டு தான் போவேன். இப்போ நான் நெகட்டிவாக யோசிக்கல, ஒன்லி பாசிட்டிவாக தான் இருக்கேன், ஆர் சைட்வேஸ். இந்த ரெண்டு தான் என்னோடய வியூ ஆன் தி நிஃப்டி. ஓகே, ஆனால் பேங்க் நிஃப்டி நான் நெகட்டிவாக இருக்கேன். நம்ம ட்ரேட் நினைக்க கரெக்டாக இந்த இடத்துல கிடச்சிது. ஓகே, அதாச்சும் 1145 1140 கிட்டே கிடச்சிது. ஸோ நம்ம 1:3 டார்கெட் ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டோம். அப்புறம் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே ரிட்டர்ன் அடிபட்டுருச்சு. ஓகே, ஸோ நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் ஓப்பன் ஆகி 43,515 கிட்டே வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக திருப்பி ஷார்ட் பண்ணுவேன். ஏன்னா இங்கே செல்லர் சென்டிமெண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இங்கே செல் பண்ணவங்க எல்லாத்தோட ஸ்டாப் லாஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுதான் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் செல் எங்கே பண்ணுவேன்னா இங்கே தான் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு செல் என்னோடது இந்த லெவலில் தான் இருக்கும், அதாச்சும் 43,275 இதுக்கீழே தான் நெக்ஸ்ட் செல் பண்ணுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம யூஎஸ் ஆயில் பார்த்துக்கலாம். யூஎஸ் ஆயில் நமக்கு இந்த ட்ரேடிங் இந்த செட்டப் என்ன லாஜிக் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிளான லாஜிக். நம்ம கீழே இதில் மார்க் பண்ணியிருந்துச்சு, ஆனால் 1 hour டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போச்சு. ஓகே, ட்ரெண்ட் லைன் அது போக இங்கே ஒரு கான்ஃப்ளூயன்ஸ், இது ஒரு நல்ல கான்ஃப்ளூயன்ஸ். ஓகே, ஸோ கரெக்டாக நமக்கு 2 o'clock கிட்ட இங்கே ட்ரேட் கிடச்சிது. நான் என்ட்ரு பண்ணி ஸ்டாப் லாஸ் போட்டு உட்காந்துட்டேன். இப்போ தான் நான் எக்ஸிட்டே பண்ணேன். 1:14 கைஸ். ஓகே, கரெக்டாக இங்கே நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து என்னோடய ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ். ஃபஸ்ட்டு காஸ்ட், அதுக்கப்புறம் இந்த ஸ்விங், அப்புறம் இந்த ஸ்விங், இங்கே எக்ஸிட். ஓகே, நான் ஹோல்ட் பண்ணல, ஏன்னா தெர் இஸ் அ ஹையர் ப்ராபபிலிட்டி இவ்வளோ பெரிய மூமெண்ட்க்கு அப்புறம் சைட்வே இல்லாட்டி மேலே போகிறக்கு. பட் ஐ டோன்ட் நோ, நான் ராங்காக கூட இருக்கலாம் 100%. நெக்ஸ்ட்டு நான் எங்கே ஷார்ட் பண்ணுவேன் அப்படின்னா $43.72 அப்புறம் கண்டிப்பாக நான் திருப்பி ஷார்ட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நான் ஷார்ட் பண்ண மாட்டேன். ஓகே, இங்கே கீ லெவல் ஸ்ட்ராட்டஜியோட நமக்கு ப்ரைஸ் ட்ரிகர் ஆகலை, ஏன்னா இங்கே கேண்டில் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ சூட் ஆகாதனால நான் அது பண்ணல. ஆனால் ட்ரெண்ட் லைனில் கண்டிப்பாக நான் ட்ரேட் எடுத்தேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம கோல்டு பார்த்துக்கலாம். கோல்டு மேலே நல்லாவே போயிட்டுருக்கு. அதாச்சும் நம்ம இங்கே நேற்று எக்ஸிட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கலை. இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட் நமக்கு எடுக்க முடியல, ஏன்னா நான் அவைலபிளாக இல்லை. செகண்ட் ட்ரேடு நான் எடுக்கலை, ஏன்னா திருப்பி நான் அவைலபிளாக இல்லை. தேர்ட் ட்ரேட் நான் வரும்போது பார்த்தா எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் தெரியல, ஏன்னா இங்கே சஸ்டெயின் ஆக மாட்டேங்குது, ஈஸியாக கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பார்க்கலாம், இப்போ திருப்பியும் பையர்ஸ் மேலே கொண்டு போனாங்க. அதாச்சும் 202க்கு மேலே சர்வைவ் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக நான் பை பண்ணுவேன். இல்லாட்டி நான் சைட்வே மார்க்கெட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கோல்டில், ஏன்னா ஒரு மூமெண்ட் நேற்றே கொடுத்துருச்சு மார்க்கெட். ஓகே, நேற்றே ஒரு மூமெண்டம் கொடுத்துருச்சு. இப்போ கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகிட்டுருக்கு. இந்த ப்ரைஸ் எக்ஸாஸ்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும் எந்த பக்கம் டேரெக்ஷனில் போகுதுன்னு. அதை பொறுத்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்மகிட்ட வந்து 4 ஸ்டாக்ஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஒன்று வோல்டாஸ் ஒரு பெனன்ட் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. பேசிக்கலாக 1 2 3rd டைமில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 852க்கு மேலே நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 830 இல்லை 829 கிட்ட இருக்கும். ஓகே, ஸோ வோல்டாஸ் ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் தான் இப்போது லைட்டாக அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இது அப் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது, ஏன்னா இந்த லெவலுக்கு கீழே போகல, இங்கே கன்சாலிடேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் பார்த்தா ஒரு நல்ல ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்னுங்கிறது ஒரு ரொம்ப ஹை சக்ஸஸ்ஃபுல் ரேட் இருக்கிற ஒரு பேட்டர்ன். ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ளாகு, இது போல். ஓகே, இது வந்து ஃப்ளாக், இது போல். ஸோ இது வந்து ரொம்ப ஹை சக்ஸஸ் ரேட் இருக்கிற ஒரு பேட்டர்ன்னு சொல்லுவாங்க.
ஓகே, நானும் இந்த பேட்டர்ன் நிறைய ட்ரேட் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்னில் நிறைய ப்ராஃபிட்டபுளும் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் சி, மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு 671 672க்கு மேலே போச்சு மார்க்கெட்னா கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணிட்டு 655 652 கிட்ட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் ஆனால் டெய்லி டைம் ஃப்ரேம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாஷ் லிமிடெட் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அப் ட்ரெண்ட் ரிட்டர்ன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எந்த லோ ஸ்விங்ஸுமே பிரேக் பண்ணல. இங்கே இதெல்லாம் மேஜர் லோ ஸ்விங்ஸ், இதெல்லாம் பிரேக் பண்ணவில்லை. சின்ன ஸ்விங்ஸை கூட பிரேக் பண்ணல, கன்சாலிடேஷன் தான் இருக்குது. இங்கே திருப்பி ஒரு கன்சாலிடேஷனாக இருக்குது. ஸோ எந்த லோவர் ஸ்விங்குமே பிரேக் பண்ணல. இதெல்லாம் வந்து கன்சாலிடேஷன், அதாவது சைட்வேஸில் தான் மார்க்கெட் போயிருந்துருக்கு. ஓகே, ஸோ ஆனால் இதெல்லாம் வந்து ஹெவியான ஸ்விங் லோ. இங்கே நிறையா செல்லர்ஸ் வந்து ட்ராப் பண்ணி மேலே புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கீங்க. லெட்ஸ் சி மார்க்கெட் எப்படி நாளைக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஆனால் 20,580 நானே 2-3 குவான்டிட்டி தான் வாங்க முடியும். ஏன்னா நான் ஒரு சின்ன கேபிட்டலில் ட்ரேட் பண்ணுறவன், பெரிய கேபிட்டல் என்கிட்ட கிடையாது. ஸோ லெட்ஸ் சி, மோஸ்ட் ப்ராபப்ளி இதில் எனக்கு ட்ரேட் கிடச்சா நான் ஒரு குவான்டிட்டியை வாங்குவேன், இல்லை 2 குவான்டிட்டி வாங்குவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் ட்ரேட் பண்ண மாட்டேன். அது போய் இதோட மொமெண்டமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ பார்த்து இதை ட்ரேட் பண்ணும். ஸோ 2045க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 20603 கிட்ட இருக்கும். ஓகே, அதாச்சும் இதுக்கு கீழே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் பாட்டா இந்தியா இஸ் அ குட் ஸ்டாக். ஆனால் எனக்கு இதில் அதிகமாக ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிருக்கு. ஆனால் ஒரு சில ட்ரேட் கிடச்சாலும் பெரிய பெரிய ட்ரேடாக கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு பாட்டா இந்தியா ஒரு வேளை 1630க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். 1580 கீழே ஸ்டாப் லாஸ் இருக்கும். அப்படி இல்லாட்டி 1704க்கு அப்புறம் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஏன்னா இங்கெல்லாம் நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் மைண்டில் வச்சுட்டு தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அப்புறம் நாளைக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக அவுட் ஆயிரும். அந்த வீடியோ வந்து சைக்காலஜி பேஸ்டாக இருக்கும். அது ஒன்று மாஸ்டர் பண்ணாமல் போதும், நீங்கள் ஒரு 50% ட்ரேடிங்கை கான்குவர் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ இருக்கும், கண்டிப்பாக அதையும் பாருங்கள். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ ஆன் சைக்காலஜி. நான் சைக்காலஜி பற்றி பேச போகிற ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருக்கும். ட்ரேடிங் சைக்காலஜி, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணும்போதுங்கிறது எல்லாமே அதில் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். அது போக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சைக்காலஜி நான் பற்றின ஒரு விஷயத்தை நான் அதில் கிளியர் பண்ண போகிறேன். அதில் உங்களுக்கு ட்ரேடிங் சூட் ஆகுமா ஆகாதாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் என்னாலையும் க்ரோ பண்ண முடியும். உங்களுக்கு வேல்யூபிளான கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.